வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோவேதாவோட டெஸ்ட் சீரீஸோட 9வது வீடியோ. முதலாவது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 81வது கேள்வி, அமைலோடோசிஸ் அப்படிங்கிற டிசீஸை டயக்னோஸ் பண்ணக்கூடியது இல்லைன்னா டிடெக்ட் பண்ணக்கூடிய டை எது அப்படின்னு கேட்டுறாங்க. அமைலோடோசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைலாய்டு அப்படின்னு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஹார்ட், கிட்னி, லிவர் இந்த மாதிரி ஆர்கன்ஸில் என்ன ஆகும்னா அப்நார்மலாக போய் அப்படியே டெபாசிட் ஆயிரும், அப்படியே படிஞ்சிரும். அந்த கண்டிஷன் தான். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அசோவன் ப்ளூ, ஆப்ஷன் பி காங்கோ ரெட், ஆப்ஷன் சி ப்ரொபைல் அயோடின், ஆப்ஷன் டி இவான்ஸ் ப்ளூ. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காங்கோ ரெட். வேறு இருக்கக்கூடிய டைஸ் யூஸஸும் பார்ப்போம். அசோவன் ப்ளூ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பிளட் வால்யூம், அது மாதிரி கார்டியாக் அவுட்புட், என்ன அளவுக்கு பிளட்டு ஹார்ட்டில் இருந்து எஜெக்ட் ஆகுது இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு. ப்ரொபைல் அயோடின் பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக்ஸ், டிஸ்இன்ஃபெக்டன்ட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இவான்ஸ் ப்ளூ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயினிங்னால என்ன கண்டுபிடிக்கிறோன்னா செல் மெம்பரைனோட இன்டிகிரிட்டி, அதாவது செல் மெம்பரைன் வழியாக எந்த அளவுக்கு ஊடுருவல் தன்மையெல்லாம் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து 82வது கேள்வி, இபுஜெசிக் இது எதோட பிராண்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆஸ்பிரின், ஆப்ஷன் பி பேராசிட்டமால், ஆப்ஷன் சி இண்டோமெத்தாசின், ஆப்ஷன் டி ஐபுப்ரோஃபன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐபுப்ரோஃபன். வேறு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோட பிராண்ட் நேம் பார்ப்போம். ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா எக்கோஸ்பிரின், பேராசிட்டமால் பார்த்தீங்கன்னா கால்பால், டோலோ, இண்டோமெத்தாசின் பார்த்திங்கன்னா டிசாப், இண்டோகேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேமஸான பிராண்ட்ஸ் இந்தியாவில். அடுத்து 83வது கேள்வி, ஜெலாட்டின் கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எமல்சிஃபையிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகக்கூடிய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1%, ஆப்ஷன் பி 0.5%, ஆப்ஷன் சி 10 to 20%, ஆப்ஷன் டி 5 to 10%. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1%. அடுத்து 84வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எல்லாமே சஸ்பென்ஷன் தான், ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சஸ்பென்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சல்ஃபர் லோஷன், ஆப்ஷன் பி சிங்க் சல்ஃபைட் லோஷன் பிபிசி, ஆப்ஷன் சி சல்ஃபடிமிடின் மிக்சர் பிஎன்எஃப், ஆப்ஷன் டி சால்கன் ஓபிஎம் மிக்சர் பிஎன்எஃப். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜிங்க் சல்ஃபைட் லோஷன் பிபிசி. அடுத்து 85வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எது ஜெல்லிங் ஏஜென்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், கவனமாக அட்டன் பண்ணணும். ஆப்ஷன் ஏ மீத்தேல் செல்லுலோஸ், ஆப்ஷன் பி கார்போமர், ஆப்ஷன் சி பெக்டின், ஆப்ஷன் டி டை கால்சியம் பாஸ்பேட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா டை கால்சியம் பாஸ்பேட், ஆப்ஷன் டி. வேறு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏபிசி மீத்தேல் செல்லுலோஸ், கார்போமர், பெக்டின் இதெல்லாமே ஜெல்லிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து 86வது கேள்வி, செலீனியம் சல்ஃபைடு ஷாம்பூஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஏஜெண்ட். எந்த அளவு மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி 1%, ஆப்ஷன் சி 2.5%, ஆப்ஷன் டி 25%. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2.5%. அடுத்து 87வது கேள்வி, க்ளீனப் ஏரியா இது ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு ஏரியாஸும் இருக்கும். இதில் க்ளீனப் ஏரியானா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏரியா ஷுட் பி க்ளீன், அந்த ஏரியா க்ளீனாக இருக்கணும். ஆப்ஷன் பி ஃபில்லிங் ஏரியா, ஆப்ஷன் சி ஃபினிஷிங் அண்ட் பேக்கேஜிங் ஏரியா, ஆப்ஷன் டி டிஸ்போசல் ஏரியா. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏரியா ஷுட் பி கெப்ட் க்ளீன், க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு ஏரியாவும் கிராஸ் பண்ணி தான் ஒரு ட்ரக்ஸுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்போ ஏரியா க்ளீன் ரூமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி, டஸ்ட்டு, ஏர் ப்ரெஷர், மைக்ரோ ஆர்கானிசம், டெம்பரேச்சர் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து 88வது கேள்வி, பேக்கேஜிங்கில் இப்போ ஆம்பியூல்ஸ் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த டை மூலயமா எந்த சொல்யூஷன் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் ஏ 2% crystal violet solution, option B 3% gentian violet solution,
ஆப்ஷன் சி 1% மெத்திலின் ப்ளூ சொல்யூஷன். ஆப்ஷன் டி 2% அமராந்த் சொல்யூஷன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1% மெத்திலின் ப்ளூ சொல்யூஷன். இந்த மாதிரி ஆம்பியூல்ஸில் ஏதாவது லீக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெத்திலின் ப்ளூ சொல்யூஷனில் 1%ல் இந்த ஆம்பியூல்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அதில் டிப் பண்ணி முக்கி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும், உடஞ்சிருக்கக்கூடிய சீல் வழியாக பிரேக்கேஜஸ் இருந்துச்சுன்னா இந்த டை உள்ளாடி ஊடுருவி போயிடும். அதை நம்ம பார்த்து எடுத்துடலாம். அடுத்து 89வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எது கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் எப்போ லிபரேட் ஆகும்? ஆப்ஷன் ஏ எஃப்ளோரசன்ஸ், ஆப்ஷன் பி யூட்டட்டிக் மிக்சர், ஆப்ஷன் சி ஹைக்ரோஸ்கோபிக், ஆப்ஷன் டி எக்ஸ்ப்ளோசிவ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எஃப்ளோரசன்ஸ். அடுத்து 90வது கேள்வி. ஸ்னஃப்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ நேசல் ஸ்ப்ரே, ஆப்ஷன் பி ஏரோசால்ஸ், ஆப்ஷன் சி பவுடர்ஸ், ஆப்ஷன் டி சிரப். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பவுடர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.